கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டிலும் இந்த முதலாம் ஆராதனைக்கு, இந்த பரிசுத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. போதும். ஹல்லேலூயா. அப்போ வசனம் தெளிவா இந்த இடத்துல யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு செய்கிற காரியங்கள் ஒன்றும் என்ன பண்ணப்படாது, தடைபடாது என்று ஆண்டவர் நம்முடைய சபைக்கு வாக்குத்தத்தமாய் அருளி இருக்கிறார். ஆகையால் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற நாம் யாவரும் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்ன பண்ணணும், நமக்குள்ள என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல விசுவாசமா யோபு என்ன பண்றாரு, அறிக்கையிடுற, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த வார்த்தையை யோபு சொல்லும் பொழுது ரொம்ப பணக்காரனா இல்ல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யோபு சொல்லும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதமான நிலைமையில இல்ல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யோபு சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பெத்த பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆச்சு, செத்து போச்சு. ஆடு மாடு இருக்கு, எல்லா ஆடு மாடுகளுமே என்னாச்சு, செத்து போச்சு. ஒட்டகங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ஏராளமா இருக்குது, எல்லாம் செத்து போச்சு. வேலைக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க, எல்லா வேலைக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. 4 வேலைக்காரன் மட்டும் இப்படி உங்க புள்ள செத்து போச்சு, ஆடு செத்து போச்சு, மாடு செத்து போச்சு, ஒட்டகம் செத்து போச்சுன்னு சொல்றதுக்கு 4 பேர் மட்டும்தான் வர்றாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். ஒரு காலத்துல நல்ல ஆஸ்தியுடையவனா இருந்தான், எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வாதமா கொடுத்து வச்சிருக்காரு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டா, பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு இவனுடைய ஆசீர்வாதத்தை அழிக்கணும்னு சொல்லி பிசாசு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து யோபு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான், அழிச்சிட்டான். ஹல்லேலூயா. இப்ப யோபு மிகுந்த ஒரு வேதனையில இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப 2வது இந்த பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு, அவன் சரீரத்துல என்ன பண்ணல, நீங்க ஒண்ணுமே பண்ணல, அதனால அவன் என்ன பண்றான், அவங்க மேல நம்பிக்கையா இருக்கிறான் அப்படின்னு சொன்ன. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஜீவனை நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது, அதுக்கு உனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பின உடனே இவன் வந்து இப்போ யோபுவுக்கு ஒரு வியாதி வருது. ஹல்லேலூயா. சரீரம் முழுக்க என்ன ஒண்ணாகுது, கொப்பளங்கள் வருது, பருக்களா வந்துருச்சு. ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணிட்டான், ரெட்டு உடுத்தி கொண்டு போய் சாம்பலில் உட்காந்து ஒரு சிரட்டை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கான், சொரிஞ்சிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. உடனடியாக நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க. அவன் பணக்காரனா இருக்கும்பொழுது அவனுக்கு இருந்த நண்பர்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்துல ஆறுதலா பேச ஆரம்பிச்சு கடைசியா நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, பாவம் பண்ணிருப்ப, அதனாலதான் ஒரே நாள்ல உன் பிள்ளை எல்லாம் செத்து போச்சு, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் எதுக்காக செத்து போச்சு, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு ஒரே நாள் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஆனா யோபு ஆண்டவர்கிட்ட ஒரு விசுவாசத்துல இருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப அப்படி ஒரு விசுவாசம் என்ன பண்ணப்படுகிறது, காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கட்டின மனைவி சொல்றா, உனக்கு இருந்த எல்லாமே என்ன ஆயிடுச்சு, போச்சு, தேவனை தூசிச்சு உன் உசுரை என்ன பண்ணிரு, விட்டு, என்னது நீ இனி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு பண்ணி செத்து போயிருன்னு சொல்றா. ஹல்லேலூயா. ஆனால் மனைவியை பார்த்து சொல்றான், ஹல்லேலூயா, கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை வாங்கின நாம என்ன பண்ணணும், தீமையையும் வாங்கணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதன். ஹல்லேலூயா. யோபுவை போல ஒரே நாள்ல இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போன மனிதன் இந்த வேதத்துல இல்லை. யோபுவை போல மிகுந்த ஒரு பாடுகளை அனுபவித்த ஒரு மனிதனும் இந்த வேதத்தில் இல்லை. ஹல்லேலூயா. யோபுவை காட்டிலும் பெரிய ஒரு பாடுபட்டது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல யோபுவை போல ஒரே நாளில் ஆசீர்வாதத்தை இழந்தவன் எவனும் இல்லை. புதிய ஏற்பாட்டிலும் அவ்வளவு பாடுகளை கர்த்தர் சகித்தது இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை தான் நாம் என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த யோபுதான் சொல்ற, பிள்ளைங்க எல்லாம் இருக்கும் பொழுது, ஆடு மாடு இருக்கும் பொழுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லல. 42 அதிகாரம் எல்லாமே போயிருச்சு. இந்த உடம்புல உசுர் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உடம்புல உசுர் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஆனா ஒரு பலனும் இல்ல. என் சரீரத்துல இருக்க வியாதிக்கு என்ன பண்ணலாம், நான் மரிச்சு போயிடலாம்னு என்ன பண்ணுவோம், நினைப்போம். ஹல்லேலூயா. நான் செத்து போயிட்டா பரவாயில்லன்னு நினைப்போம். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் யோபு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா யோபு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த சரீரத்துல மறுபடியும் சுகத்தை கொடுத்து இந்த சரீரத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்கறது ஆண்டவர் விரும்பினா என்ன பண்ணுவாரு,
அந்த சரீரத்துல ஒரு சுகம் கொடுப்பார். அந்த வியாதியில இருந்து என்ன கிடைக்கும்? ஒரு விடுதலை கிடைக்கும். இழந்து போன பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? மறுபடியும் திரும்ப கொடுக்கிற. எத்தனை பிள்ளை செத்து போச்சு, அத்தனை பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் திரும்ப பிள்ளைகள் பிறக்குது. எத்தனை ஆடு மாடு போச்சு, அந்த ஆடு மாடுகள் எல்லாம் இப்ப ரெட்டிப்பா கிடைக்குது. ஹல்லேலூயா. 1000 ஆடு செத்துச்சுன்னா இப்ப எத்தனை ஆடு? 2000 ஆடு. ஹல்லேலூயா. 2000 மாடு சேர்த்தா இப்ப எத்தனாயிரம் மாடு? 4000 மாடு. இப்ப மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. ஹல்லேலூயா. எதுக்காக அந்த ஆசீர்வாதம்னா, யோபு விசுவாசமா அறிக்கை பண்ற, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசமா இந்த வார்த்தையை 42 அதிகாரம் 2வது வசனத்துல சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த அந்த கடைசி வசனங்கள் தான் நீங்க வாசிச்சீங்கன்னா, யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அவன் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்திருக்கான். அப்போ நீங்க நினைச்சீங்க, என் வாழ்க்கையில கடந்த வருடம் வரையும் நான் பல காரியத்தை என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். என் கணவனை இழந்துட்டேன், என் மனைவியை இழந்துட்டேன், பிள்ளைகளை இழந்துட்டேன், வருமானத்தை இழந்துட்டேன், என் சரீரத்துல இருந்த பலத்தெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். எல்லாமே என்ன பண்ணிருச்சு? போன வருஷத்துல எனக்கு போயிருச்சு. என் நிம்மதியெல்லாம் என்ன பண்ணிருச்சு? போயிருச்சுன்னு யோபுவை போல ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் இந்த புதிய ஆண்டுக்குள்ள நாம் பிரவேசித்திருப்போமானால், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ய நினைத்தது இந்த ஆண்டு தடைபடாது. ஹல்லேலூயா. உனக்கு மறுபடியும் அந்த வருமானத்தை கொடுக்க நான் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன். நீ இழந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு, நீ இழந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்கு, நீ இழந்து போன தொழிலை திரும்ப நான் கொடுப்பதற்கு எப்படி இருக்கிறேன்? வல்லமையுடைய தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் செய்ய நினைத்தது தடுப்பவன் ஒருவனும் அல்ல, மனமாற அவர் மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த அந்த வார்த்தையை நோக்கி என்ன பண்ணிட்டே இருக்கணும்? இந்த ஆண்டு நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இழந்த தொழில்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்பட கூடாது. நம்ம இழந்து போன பலவீனத்தை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பலத்தை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இழந்து போன பலத்தை காட்டிலும் கர்த்தர் புதிய பலத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நமக்கு மாறும். ஹல்லேலூயா. ஆகையால் சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குமா. ஹல்லேலூயா. அப்ப அவர் சொன்ன என்ன பண்ணும்? நிச்சயமா அது நடக்கும். ஹல்லேலூயா. அவர் காற்றை பார்த்து வீசுன்னு சொன்னா அந்த காத்து வீசுது, வீசாதுன்னு சொன்னா அந்த காத்து அடங்குது. ஹல்லேலூயா. சீசர்களே ஆச்சரியப்படுறாங்க, காற்றும் கடலும் இவருடைய அதட்டுதலுக்கு அடங்கு. ஹல்லேலூயா. கடல் கொந்தளிக்குது, ஆண்டவர் கொந்தளிக்காதுன்னு சொன்னோடனே அந்த கடல் அப்படியே என்ன பண்ணிருச்சு? கொந்தளிக்கிறத விட்டுருச்சு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகையால் நம்ம ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து இந்த ஆண்டுல அறிக்கை செய்து இந்த புதிய ஆண்டுல நடப்போம்னு சொன்னா, யோபுவுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்த தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் எதையெல்லாம் நமக்கு செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார்னு சொல்லி இந்த ஆண்டிலே நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, அவர் சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். 20. நீங்கள் பக்தி வந்து அடையும் வரையும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது வல்லவர் எது? சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது வேதத்திலே 2 சுதந்திரங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சுதந்திரம் என்று சொன்னால் விடுதலை. ஹல்லேலூயா. இப்ப இந்திய தேசத்துக்கு கூட விடுதலை கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சது, நம்ம என்ன பண்றோம்? நாட்களை கொண்டாடுகிறோம். ஆனால் வேதம் குறிப்பிடுகிற ஒரு 2 சுதந்திரத்தை நாம் வாசிக்கலாம். 127ஆம் சங்கீதத்தின் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 127:3. 127ஆம் சங்கீதம் 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சுதந்திரமா எது சொல்லப்படுகிறது? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஹல்லேலூயா.
பிள்ளைகளை கொடுக்க கர்த்தர் வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சுதந்திரமாய் கொடுக்க வல்லவர் என்று அப்போஸ்தலர்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகள் தான் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஹல்லேலூயா. அப்ப சுதந்திரத்தை கொடுக்க வல்லமையுடைய தேவனாய் இந்த ஆண்டு நம்முடைய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் திருமணம் முடிந்து 2 ஆண்டுகளாக, 3 ஆண்டுகளாக, 5 ஆண்டு, 10 ஆண்டு, 18 ஆண்டுகள் என்ன பண்றாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நம்ம நாகர்கோவில் பகுதியில சேர்ந்து FGBC சபையினுடைய ஒரு குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை நடந்தது. ஹல்லேலூயா. போன ஆண்டு நடந்தது. அதுல பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு திருமணம் முடிந்து 18 வருடம் கழிச்சு என்ன பண்ணிருக்கு, ஒரு பையன் பிறந்தது. ஹல்லேலூயா. 1 ஆண்டு 10 ஆண்டு இல்ல, 18 வருடங்கள் கழித்து ஒரு பையன் என்ன பண்ணிருக்கு, பிறந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்ப கர்ப்பத்தை அடைத்திருப்ப தடைகள் எல்லாம் என்ன பண்ணப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் செய்த பாவங்களாக இருக்கலாம், அல்லது மந்திர சூனியங்களா இருக்கலாம், இல்ல கர்த்தரே கர்ப்பத்தை அடைத்து கூட வச்சிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த ஆண்டு திறக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா அடைபட்ட வாசல்கள் என்ன பண்ணப்படுகிறது, திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சுதந்திரத்தை கொடுக்க வல்லமையுடைய தேவனா இருக்கு. அந்த பிள்ளைகள்லாம் என்னது, ஒரு குடும்பத்திற்கு சுதந்திரம். ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலனா. ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவியை சேர்த்து அவர் கொடுக்கிற பலன்னா எது, சுதந்திரம். சுதந்திரம் எது, பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் இந்த ஆண்டு பிள்ளைகளை கொடுக்க வல்லமையுடைய தேவனாயிருக்கு. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மகனே, மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு திருமணம் முடிந்து எவ்வளவு நாட்கள் ஆயிருக்குமோ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகராக நன்மைகளை காண பண்ணுகிறது. ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் விசுவாசிக்கணும். ஓகே, அந்த வசனம் சொல்லுகிறது. அன்னாளை குறிச்சு நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசிங்க. 1 சாமுவேல்ல நாம் அன்னாளை குறித்து நாம் அதுல வாசிக்க முடியும். அன்னாளுக்கு என்ன இல்லாம இருக்கு, குழந்தை இல்லாமல் மிகுந்த ஒரு துக்கத்துல இருக்கிறா. ஹல்லேலூயா. அவளுடைய சக்காலத்தியாக இருக்கிறவ என்ன பண்றா, இவளுக்கு புள்ள இல்லைன்னு சொல்லி இவளை என்ன பண்றா, கேவலமா பேசுறா. ஹல்லேலூயா. அப்ப கூட இருக்கிற சக்காலத்தை என்ன பண்ணி இவளை பேச 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 இவ என்ன ஆகிறா, வேதனைப்பட்டு அழுது புலம்ப ஆரம்பிச்சுட்டா. ஹல்லேலூயா. புருஷன் சமாதானம் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன்றா, கேட்க மாட்டேன்றா. 10 பிள்ளைய காட்டிலும் நான் உனக்கு பெருசு இல்ல அப்படின்னு புருஷன் சொல்றான். ஆனா அதையும் என்ன பண்ணல, அவ கேட்கல. ஹல்லேலூயா. அவ இருதயம் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. உடனே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஓடி போய் என்ன பண்றா, அழுது செபிக்கிறா. ஹல்லேலூயா. வசனம் அந்த இடத்துல தெளிவா சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாளாம். ஹல்லேலூயா. வெகு நேரம் விண்ணப்பம் பண்றா. அப்ப 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கண்ணீருக்கு பதில் அளிக்கிறதே. ஹல்லேலூயா. இவ பிள்ளைகளேன் ஓடி வந்து கர்த்தருடைய ஆலயத்துல என்ன பண்றாளாம், மிகவும் மனம் கசந்து அழுது என்ன பண்றா, ஜெபம் பண்றா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. புருஷன் ஜெபத்தை கேட்கல, சக்காலத்தி ஜெபத்தை கேட்கல. இவளை எல்லாருமே என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணி கேலி பண்றாங்க. ஊழியக்காரன் கூட இவளுடைய ஜெபத்தை கேட்டு விசுவாசமான வார்த்தைகளை கடைசியா தான் சொல்றான். ஹல்லேலூயா. ஆனால் இவளுடைய ஜெபத்தை, அந்த இருதயத்துல இருக்கிற கவலையை யார் மட்டும்தான் பார்த்தா, இயேசு மாத்திரமே பார்த்தா. ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரமே பார்த்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு, இந்த மாதத்துல, இந்த வாரத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளை இல்லாத இருக்கிற கவலையோடு, எனக்கு பிள்ளை இல்லை, இத்தனை வருடமா பிள்ளை இல்லைன்னு சொல்லி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன். அன்னாளை நினைத்தருளின தேவன் உங்களை நினைத்தருளுகிறார். ஹல்லேலூயா. உங்களை நினைத்து இந்த ஆண்டுல உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமையுடையவராயிருக்கு. எந்த மனிதனானாலும், பிசாசானாலும், பொல்லாத கிரியைகளானாலும் அதை தடை செய்ய
முடியாது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்தார். அவர் உங்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்று இருக்கிற பொழுது அதை தடுப்பவன் ஒருவனும் அல்ல. இந்த இடத்துல அன்னாள் கேட்டபடி அவளுக்கு எதுதான் பிறக்குது? ஆண் பிள்ளைதான் பிறக்குது. ஹல்லேலூயா. அவ பிள்ளை இல்லாதவ என்ன கேட்பா? எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்கன்னு தான் கேட்பா. ஹல்லேலூயா. பிள்ளையே இல்ல, 2 வருஷம் 5 வருஷமா பிள்ளை இல்லைன்னா என்ன நினைப்பாங்க அவங்க? ஏதாவது ஒரு பிள்ளை பிறந்தா போதும். பிள்ளை இல்லாம இருக்கிறதுக்கு, பிள்ளை இல்லாம இருந்து நம்ம மலடின்னு கேவலப்படுறதுக்கு ஒரு புள்ள பிறந்தா போதும் நினைப்போம். ஹல்லேலூயா. ஆனா அவ என்ன நினைக்கிறா? பிள்ளையே இல்லாம இருந்தாலும் எனக்கு ஒரு ஆண் பிள்ளைதான் என்ன பண்ணும் வேணும். ஒரே ஒரு ஆண் புள்ள பிறந்தாலும் நான் அதை யாருக்கு தான் கொடுப்பேன்? உங்களுக்கு கொடுக்கறேன். உங்க ஊழியத்துக்கு என்ன பண்றேன்? கொடுக்கறேன். ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு புள்ள பிறக்கு. ஆண்டவர் கேட்டபடி என்ன பண்றாரு? அவளுக்கு ஆண் பிள்ளையும் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவ செஞ்ச பிரதிஷ்டையை என்ன பண்றா? நினைவுல வச்சிருக்கா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறதுக்காண்டி பொருத்தனைகள் எல்லாம் பண்றோம். ஆனா பொருத்தனைகளை என்ன பண்ணிடுறோம்? நம்ம கடைசியா மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. பொருத்தனைகளை என்ன பண்ணி விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். பொருத்தனைகளை மறந்து விடாமல் என்ன பண்ணணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதே போல பிள்ளை வளர்ந்து பால் மறந்த பின்பு கொண்டு போய் என்ன பண்ணிட்டா? ஆலயத்துல விட்டுட்டா. ஹல்லேலூயா. ஏலி கிட்ட கொண்டு போய் விட்டுட்டா. பிள்ளை அங்க ஆலயத்துல வளர ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. அப்படியே சரீரத்திலும் ஆவியிலும் சபைகளிலும் இருந்து வளர ஆரம்பிச்சது. பின் நாட்கள்ல கர்த்தர் முதலாவது கொடுத்த அந்த குழந்தை தான் முதல் பெயர் சேபா மட்டும் என்னவா விளங்குது? தீர்க்கதரிசின்னு பேர் வாங்குது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கொடுத்த புள்ள அவ்வளவு ஒரு நிந்தைக்கும் அவமானத்துக்கும் கேவலத்துக்கும் அப்புறம் பிறந்த புள்ள ஒரு காலத்துல எப்படி ஆகுது? மிகவும் ஆசீர்வாதமாய் மாறுது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கஷ்டப்பட்டு கேவலப்பட்டு நான் இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நீங்க வியாகுலத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் மூலமா உங்களுடைய தலை உயர்த்தப்படும், உங்களுடைய குடும்பத்தின் பெயர் உயர்த்தப்படும், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருப்பாரு. பலருக்கு முன்பாக உங்களுக்கு நற்கீர்த்தியும் பெயர் கீர்த்தியும் புகழும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவன் அதையெல்லாம் செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:14. ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சுதந்திரத்தால் என்ன பண்ணுவாரா? போஷிப்பார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் சுதந்திரம்னா என்னது? பிள்ளைகள். 2வது சுதந்திரம்னு சொன்னா போஷிக்கிறது. ஹல்லேலூயா. போஷிக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு கவலை? எல்லாரும் ஓடி ஓடி வேலை செய்யறது, ஓடி ஓடி இது பண்றது எல்லாம் எதுக்காக? சாப்பிடுவதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விருப்பப்பட்ட உணவுகளை நன்றாய் சாப்பிடு. ஒரு போஜனத்துக்காக என்ன பண்றாங்க? ஜனங்கள் ஓடுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் சொல்லி இந்த வருடத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் போஜனத்துக்கு உனக்கு குறைவே இருக்காது. ஹல்லேலூயா. நீ சாப்பிடுவதற்கு எந்த ஒரு கஷ்டமும் என்ன பண்ணாது உனக்கு இருக்காது. நீ அன்றன்றைக்கு செய்யற வேலையின் பாடு அந்தந்த நாள் பிரயோஜனத்துக்கு, அந்த நாள் போஜனத்துக்கு என்ன பண்ணுவோம்? போதும். அதை நடத்த அதை கொடுக்கிற கர்த்தர் வல்லமையுடையவரா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த ஆண்டு போஷித்து காப்பாற்றுவதற்கு எப்படி இருக்கிறாரு? வல்லமையா. ஹல்லேலூயா. அதனால் போஜனத்துக்கு கூட எனக்கு இல்லை, ஒருவேளை சாப்பாட்டு கூட எனக்கு இல்லைன்னு நம்ம வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த ஆண்டு அப்படி உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. அதை செய்ய நான் வல்லமையுடையவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து 2வது, அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். 2 ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4:21. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. அப்போ வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தத்தை, அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? வல்லவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து பல முறைகள் நம்ம தியானித்து இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
அல்லேலூயா. அதே போல 2 ராஜாக்கள் 10 அதிகாரம் 10 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை. அல்லேலூயா. அடுத்தே சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகள் ஆகாப் ராஜாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஆகாப்பினுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக எலியா என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எலியா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு எலியா என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் பரலோகத்திற்கு வானத்திற்கு என்ன பண்றார்? ரதத்துல ஏற்றி கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. ஆனா எலியாவின் நாட்கள் முடிஞ்சு எலிசாவின் நாட்கள் வருகிறது. கர்த்தர் எலியாவின் நாட்கள்ல சொன்ன வார்த்தையை எலிசா நாட்கள்ல செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையுடைய தெய்வம். ஹல்லேலூயா. எலிசா போய் எகுவ அபிஷேகம் பண்றாரு. எகு போறான். இப்ப முதலாவது என்ன பண்றான்? இங்க ஆகாப் இப்போ செத்து போறாரு. அடுத்து மனைவி என்ன பண்றாரு? கொன்று போடுகிறார். அடுத்து பாக்குறான் ஆகாப்பினுடைய பிள்ளைகளை எல்லாரும் என்ன பண்றான்? கொன்று போடுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எலியாவின் நாட்கள்ல சொன்ன வார்த்தையை எலிசாவின் நாட்கள்ல நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையுடைய தெய்வம். அவருடைய வல்லமைக்கு குறைவில்லை, அவருடைய வல்லமைக்கு முடிவு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருந்தார், என் குடும்பத்திற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார், ஆனால் அது இப்ப வரைக்கும் நிறைவேறலைன்னு சொல்லி என்ன பண்ணும்? ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. போன வருஷம் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் என் குடும்பத்துக்கு கொடுத்தாரு, போன வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தை சபைக்கு கொடுத்தாரு, போன வருஷம் வாக்குத்தத்தத்தை இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொன்னார், ஆனா அந்த வார்த்தை என்ன பண்ணல? போன வருஷம் எனக்கு நிறைவேறல. ஹல்லேலூயா. எலியா வாயை கொண்டு எலியாவின் வார்த்தை மூலமாய் வெளிப்பட்ட தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை எலியாவே என்ன பண்ணல? பார்க்கல. ஹல்லேலூயா. எலியா தான் சொன்னார் அந்த தீர்க்க தரிசனத்தை, ஆனா எலியா பார்க்கல. எலியாவினுடைய வேலை சொல்றதோட முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றுகிற காலம் ஒன்று வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சில வாக்கு தத்துவத்தை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, சில வாக்கு தத்துவத்தை நீங்க காதுகளால கேட்க முடியும், சில வாக்கு தத்துவத்தை நிறைவேறதை மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த சூழ்நிலையில எதை வைத்திருக்கிறார் என்று நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேறுகிற காலம் வரைக்கும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா? இல்ல அந்த வாக்கு தத்தத்தை கேட்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த காதுகள்ல கேட்கிற அளவுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறாரா? அது கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. ஆனால் திட்டத்தையும் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் வார்த்தையும் கொடுக்கிற தேவன் ஒருபோதும் அதை விட்டு விடுவதில்லை, மறந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எலியாட்ட சொன்னதை எலிசா காலத்துல கர்த்தர் செய்து முடிக்கிறார். ஆகையால் போன ஆண்டு உங்களுக்கு சொல்லி சில காரியம் நிறைவேறலைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த ஆண்டு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த அந்த சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இப்போ ஆபத்து காலத்துல சோர்ந்து போயிடவே கூடாது. ஆபத்துல பிரச்சனை நேரத்துல என்ன பண்ணிடக்கூடாது? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறல, அவர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணல, நிறைவேறலைன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பைபிள் வாசிக்க மாட்டோம். இயேசுவேன் என்ன பண்ண மாட்டோம்? கூப்பிட மாட்டோம். ஹல்லேலூயா. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க. ஆண்டவரை வெறுத்து, அவருடைய வார்த்தையை வெறுத்து, ஜெபத்தை வெறுத்து நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் முழங்காலை முடக்கு. ஹல்லேலூயா. உன் முழங்காலை முடக்கு. நீ மறுபடியும் என்ன பண்ணி சமூகத்துக்கு வா. ஹல்லேலூயா. மறுபடியும் நீ உன் ஜெபத்துல தரித்திரு, மறுபடியும் நீ உன் வேத வாசிப்புல என்ன பண்ணு? தரித்திரு. அப்படி செய்கிற பொழுது கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போவதை நிறைவேற்ற வல்லமையுடைய தேவனாயிருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன பண்றாரு? எத்தனை தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் ஜனங்களே கீழ்ப்படியாமை வணங்கா கழுத்துள்ள ஜனமாய் போன பொழுதும் கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த ஜனத்தை கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்க்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவை கொண்டு அந்த கானான் தேசத்தை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு என்ன பண்றாரு? பங்கிட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஜனங்கள்ட்ட அவர் எதிர்பார்த்த காரியத்தை என்ன பண்ணல? அந்த ஜனங்க பண்ணல. உன் தேவனாகிய கர்த்தரை மாற்றம் தான் நீ என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். அந்நிய தேவனை என்ன பண்ணக்கூடாது? நீ தொழுது கொள்ளக்கூடாது. அந்நிய தெய்வங்களை நீ என்ன பண்ணக்கூடாது? வணங்கக்கூடாது. அந்நிய ஸ்திரீகள்கிட்ட போய் நீ என்ன பண்ணக்கூடாது? திருமணம் முடிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்.
ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினாரு. ஆனா இந்த ஜனங்களுக்கு அவர் கொடுத்த வார்த்தையை கட்டளை என்ன பண்ணல, இந்த ஜனங்கள் நிறைவேற்றல. ஹல்லேலூயா. நம்ம பலர் எப்படி இருக்கிறோம்? உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பலருக்கு என்ன இல்லை? உண்மையில் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக என்ன பண்ணிட்டாங்க? அங்க போய் அந்த பட்டணத்துல இருந்த உடனே அவர்களுடைய தெய்வத்தை என்ன பண்ணிட்டாங்க? தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய தெய்வத்தை என்ன பண்ணிட்டாங்க? வணங்க ஆரம்பித்து விட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம கூட இந்த பட்டணத்துல இருந்து சொல்றாங்க, நீங்களா எங்க இருந்து வந்தீங்க? கீழக்குளத்துல இருந்து வந்தீங்க. கிறிஸ்டினா தான் இருந்து என்ன பண்ணிருக்காங்க? அந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களாக அந்த கீழக்குளத்துல இருந்து ஓடி ஒரு உசுருக்கு பயந்து என்ன பண்ணிருக்காங்க? ஓடி வந்து இந்த பட்டணத்துல என்ன பண்ணிருக்காங்க? தஞ்சம் புகுந்திருக்காங்க இந்த ஞானியார் குடியிருப்புல. ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக இவர்கள் எல்லாம் எப்படியாதான் இருந்திருக்காங்க? அங்க இருக்கும்போது கிறிஸ்தவர்களா தான் இருந்திருக்காங்க, கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்திருக்காங்க, இயேசுவதான் என்ன பண்ணிருக்காங்க? வழிபட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பட்டணத்துக்கு உசுருக்கு பயந்து ஓடி வந்தோடனே அங்க என்ன பண்ணிருக்காங்க? அந்த மேக்கத்தெருக்காரங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் பயந்து இந்த இடத்துல வந்து இருந்து என்ன பண்ணிட்டாங்க? அங்க என்ன பண்றாங்க? சாமி கும்பிடுறாங்கன்னு பார்த்து இவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? ஒரு கோவிலை கட்டி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இது இந்த நாட்கள்ல மட்டும் நடந்தது இல்ல, காலங்காலமா இப்படிதான் நடந்திருக்கு. இப்படிதான் நடந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி போய் என்ன பண்றாங்க? அங்க பார்த்து அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அதே போல இவர்களும் வணங்கி இன்றைக்கு முழுவதாக எப்படி ஆயிட்டாங்க? கர்த்தருக்கு விரோதமாக போய்விட்டாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க நிறைய பேர்த்தோட தாத்தா பாட்டி பேரை பார்த்தோம்னு சொன்னா தாவீது, யாக்கோபு என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எனது வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லமையுடைய தெய்வம். ஆனா நம்மகிட்ட என்ன கிடையாது? அந்த வார்த்தையில வாக்குல உண்மை இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்ம உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா நீங்க உண்மையா இருக்கு. உங்களுடைய செபத்துல உண்மையா இருங்க, உங்களுடைய உபவாசத்துல உண்மையா இருங்க, உங்களுடைய வேத வாசிப்புல உண்மையா இருங்க, உங்களுடைய காத்திருப்பு ஜபத்துல உண்மையா இருங்க, உங்க அபிஷேகத்துல உண்மையா இருங்க, உங்க தசம பாகத்துல உண்மையா இருங்க, உங்க காணிக்கைகள்ல அது உண்மையா இருங்க. இந்த காரியங்களில் எல்லாம் உண்மையா இருக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு வல்லமையா செயல்படணும்னு சொன்னா உண்மையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை இல்லாத இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே கர்த்தர் அவ்வளவு யுத்தம் பண்ணார். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர்களை காட்டிலும் பெரிய யுத்தங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது காரியம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் வல்லவர். ஹல்லேலூயா. அதிகமாய் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், அவர் என்னது? சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். இரண்டாவது வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். மூன்றாவது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், நம்ம இருதயத்துல ஒரு ஆசை இருக்கு, நமக்கு ஒரு காரியம் இருக்கு, அததான் என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்பதை காட்டிலும், நீ நினைக்கிறத காட்டிலும் நான் என்ன பண்ணுவேன்? பெரிய காரியங்களை செய்ய நான் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆரம்பத்துல இந்த பட்டணத்துல ஊழியத்திற்காக இந்த ஊருக்கு நான் கடந்து வருகிற பொழுது என்னோட நான் நினைச்சிட்டு வந்தது ஒரு 20க்கு 40 சைஸ்ல என்ன பண்ணணும், நம்ம ஒரு செட்டு போடணும்னு தான் நினைச்சோம். ஹல்லேலூயா. அப்போ ஊருக்கு வரும் பொழுது என்னுடைய திட்டம் என்னது, நான் ஒரு சிமெண்ட் சீட்ல ஒரு செட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் என்ன பண்றோம், ஊருக்கு வர்றோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்க வந்து இருப்பதற்கு அப்புறம் ஒவ்வொரு நாளா அது லேட் ஆகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அது உடனே அக்கா மேரேஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு இடமா போறோம் வரோம். அப்புறம் என்ன ஆகுது, பிளான் மாறுது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன பண்ணாரு, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்குமான பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க வந்து இருந்து பலருக்கு ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் தான், இல்ல வேணாம், சிமெண்ட் ஷீட் வேண்டாம், வெயில் காலங்கள்ல மிகவும் நமக்கு கடினமா இருக்கும், நமக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பல சூழ்நிலைகள் என்ன பண்ணப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் சொல்லுகிறேன், கர்த்தர் நான் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் பணத்தோடு கூட இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட இப்பொழுது கடைசியாக நம்ம பார்க்கிறோம் 17.5 லட்சம் ரூபாய் செலவுல இதை முழுமையாக கட்டி முடிக்க ஆவியானவர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அப்ப நான் நினைச்சது இருக்கிற அந்த ஒரு 2.5 லட்சம் ரூபாயில இன்னும் கூட கொஞ்சம் காசை வச்சு நம்ம பண்ணி
முடிச்சிடலாம்னு நினைச்சோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய திட்டமும் தரிசனமும் நம்மை விட பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சதை காட்டிலும் என்னது ஆண்டவர் பல பண தேவைகளை என்ன பண்ணாரு, சந்திச்சார். பொருளாதார தேவைகளை மிகவும் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் ஒரு புறம் ஆயிரமா எழும்பி வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு, மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளார். ஹல்லேலூயா. இப்ப சபையை கட்டுறது அவருடைய வேலை. எத்தனையோ பாதாளத்தின் வல்லமைகள் விரோதமாய் போராடினது, எத்தனையோ பாதாளத்தின் கிரியைகள் விரோதமாய் எழும்பி வந்தது, பாதாளத்தின் கிரியைகள் மனிதர்களை ஏவி விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எனக்காய் நின்று யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லா பொல்லாத பாகாலின் பலிபிடங்களையும் கர்த்தர் தகர்த்து பாகாலின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி கர்த்தர் மகிமையாய் ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேலை என்றைக்கு முடியும் என்று ஜெபத்துல காத்திருக்கிற நேரங்கள் மிகுந்த ஒரு வேதனைய நாட்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி, எல்லா துக்கத்தின் நாட்கள், கவலைகளின் நாட்களை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மனமகிழ்ச்சியோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதனையின் நாட்கள் என்ன பண்ணுது, மாறிச்சு. துன்பத்தின் நாட்கள் என்னாச்சு, மாறிச்சு. கண்ணீரின் நாட்கள் என்ன பண்ணினது, மாறினது. இந்த கண்ணீரே எனக்கு உணவு என்று ஒரு சூழ்நிலை நமக்கு கிடையாது. எப்பவுமே என் வாழ்க்கை இப்படியேதான் இருக்கு, என் சூழ்நிலை இப்படியேதான் இருக்குன்னு என்று நீங்கள் நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன் கவலையை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணு, உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாறப்பண்ணு. ஒரு மேடு என்று சொன்னால் ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு துக்கம் ஒண்ணு இருந்தா ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு லாபம் இருந்தா ஒரு நஷ்டம் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நிச்சயம் நமக்கு நன்மையானதை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நாம் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் பெரிய காரியம். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஊழியத்திற்கு வந்து ஆத்துமாக்கள் வரணும்னு ஜெபிக்க ஆரம்பிச்சு கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் பல திருச்சபைகளுக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. பல திருச்சபைகளை கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படிக்காக, பிரசங்கிக்கும்படிக்காக, ஆராதனை நடத்தும்படிக்காக கர்த்தர் வல்லமையாய் அடியனுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, புதிய புதிய ஊழியங்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணார், அடியனை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படியாக அற்புதத்தை செய்ய வல்லமையுடைய தெய்வம். நான் நினைச்சது இங்க ஆத்துமாக்கள் வரணும், நம்ம நல்லா இது பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார், பல சபைகளுக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. சோர்ந்து போக கர்த்தர் விடவில்லை. ஹல்லேலூயா. இருந்த சில நேரத்துல வர்ற சில இருதயத்தின் குழப்பத்துக்கும் கவலைக்கும் கர்த்தர் உடனடியாக ஒரு ஆறுதலான தேர்தலான வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தி இந்த ஊழியத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்து தடைபடார். மனுஷன் நினைக்கிறான், இந்த பட்டணத்து மனிதர்கள் நினைக்கிறார்கள் இந்த ஊழியத்தை அழிக்கணும், சபையை அழிக்கணும், இங்க ஆராதனை நடத்த விடக்கூடாது, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும், ஒடுக்கணும், ஒரு கேரல் ரவுண்ட் பிரேயர் கூட பண்ண விடாதபடிக்கு பிரச்சனை பண்ணாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா சிறையிருப்பி நாட்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்கிற நாள் வந்து விட்டது. இந்த வருடத்துல கர்த்தருக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஆலயத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இருந்தாலும் சரி, பொல்லாத மாம்சீக மனிதனா இருந்தாலும் சரி, எல்லாரையும் கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்க வல்லமையுடைய தெய்வம். ஹல்லேலூயா. சங்கீதத்துல நான் வாசித்தது போல துன்மார்க்கனையும் அவர் அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்காக துன்மார்க்கமான மனிதர்கள், துன்மார்க்கனுடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அழித்து ஒடுக்கி நிர்மூலமாக்க போறாரு. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிங்கன்னு விண்ணப்பம் பண்றோம், ரட்சிங்கன்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை விட பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார், செய்வார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தார் தடைபடார். தேவரி சகலத்தையும் செய்யலாம். யோபு ஒன்றுமில்லாத இருந்த சூழ்நிலையில அறிக்கை பண்ணுகிறார். நாமும் ஆண்டவரை நோக்கி ஒன்றுமில்லாத இந்த நேரத்துல நாம் இதை அறிக்கை இடுகிற பொழுது கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான சந்தோஷம், இரட்டிப்பான சபை, இரட்டிப்பான விசுவாசிகள், ஹல்லேலூயா, இரட்டிப்பான வருமானங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை நடத்த வல்லமையுடையவராய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர், உங்களை போஷித்து நடத்த வல்லவர், அவர் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்குமான அதிக காரியங்களை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ரிஷபர அதுன ரபதன லகரபரபா. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, நீர் எனக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஆண்டவரே. உங்க கரம் எங்களோடு கூட இருக்கிறது, உங்க இரக்கம் எங்களோடு கூட இருக்கிறது. ஆவியானவர் எனக்குள் இருக்கிறதுனால நான் வல்லமையாய் செயல்பட முடியும். ஓ ரிஷவர துணரப தனலகரபரபா. ஓ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ குழந்தை இல்லாத இருக்கிற, கர்ப்பத்தின் கனி இல்லாத இருக்கிற மகனே மகளே, நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறேன். நான் செய்ய நினைத்தது இனி உனக்கு தடைபடாது, நான் செய்ய நினைத்தது இனி உனக்கு தடங்களாய் இராது. ஓ ரிகரப சண்டன லகரபரபோ. ஓ அன்னாளை நினைத்தருளின தேவன் உன்னை நினைத்தருளுகிறார், உங்களை நினைத்தருளி உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் இந்த ஆண்டு கொடுக்க அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை போஜனத்திற்காக கலங்கி கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கு கர்த்தர் போஜனத்தை கொடுத்து இந்த ஆண்டு உன்னை திருப்தியாய் நடத்த கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். இன்னும் மட்டும் இல்லாம இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய சபையே, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த சொப்பனம், கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனம் இப்ப வரைக்கும் நிறைவேறல, அதெல்லாம் பொய்யாய் போய்விட்டதா என்று சொல்லி இருதயத்தை குழம்பி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. ரிகரப சண்டன லகரபரபோ. உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையாக செயல்படுகிற நாட்கள் இதோ வந்து விட்டதே. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகையால் அவருடைய வாக்கு தத்துவத்தை நீ மறந்தால் அவர் மறப்பதில்லை. யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் யோசேப்பே மறந்து போய் சிறைச்சாலையில கடந்தாலும் என்ன செஞ்சு அவனை சிறைச்சாலையில இருந்து கொண்டு வந்து அதிபதியாய் மாற்ற முடியும் என்று தேவன் தெரிந்து வைத்தது போல, அவர் யோசேப்பினுடைய தலையை உயர்த்தினது போல உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அதை நிறைவேற்ற என் கர்த்தர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது, நீ நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் பெரிய காரியங்கள். அன்னால் ஒரு பிள்ளை எனக்கு தாங்க, ஒரு ஆண் பிள்ளைய தாங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் அதை பிற்பாடாக அவளுக்கு ஒரு 6 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும், நீங்க ஆண்டவர்ட்ட முழங்கால் படி போட்டு கேட்கிறத காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஆகையால் கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுங்க. சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இருதயத்துல ஏக்கங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். யோபுவை போல தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டது போல நீங்கள் ஆண்டவரை பார்த்து அறிக்கையிடுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் சரீர பலத்திற்கும் அவர் செய்ய நினைத்தது உங்களுக்கு தடைபடா. அப்படியே கர்த்தர் இந்த வார்த்தையின்படி குடும்பத்தை, சபையை, ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்து. தொடர்ந்து கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பெரியது நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.